Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் டைம் பேஸ்ட் டேட்டா. இண்டெக்ஸ் நம்பர்ன்றது வந்து எதுவும் இல்லை. இட் இஸ் ஒரு பர்சன்டேஜ் தான். ஒரு பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு நம்பர் தான். இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவைஸ். ஓகேங்களா? ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ற டேட்டா வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் வந்து இண்டெக்ஸ் நம்பர். என்ன மாதிரி டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோல்டோட ப்ரைஸா இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ற கமாடிட்டிஸோட ப்ரைஸா இருக்கலாம், நம்ம காஸ்ட் லிவிங் இதுல எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இத எந்த ப்ரைஸ் ஆச்சும் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஹவு மச் இட் சேஞ்ச், என்ன பர்சன்டேஜ் பொறுத்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றதுதான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் நம்பர். யூஸ்வலா இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜஸ்ல தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ ஹவு மச் பர்சன்டேஜ் வெதர் இட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட், இல்ல சேமா இருக்கா அப்படின்றது பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஒரு ரெண்டு டேர்ம் இருக்கும். ஒன்று வந்து பேஸ் பீரியட், இன்னொன்று வந்து கரண்ட் பீரியட். இந்த பேஸ் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2010க்கும் 2020க்கும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். 2010ல ஒரு ஆயிலோட விலை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 50 rupees இருந்தது பர் லிட்டர். பட் அதே வந்து இப்போ வந்து 100 rupees மாறி இருக்கு அப்படின்னா எந்த இயரோட நம்ம ஆயிலோட பிரைஸ் வந்து கரண்ட் ஆயிலோட பிரைஸை கம்பேர் பண்ண போறோமோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வந்து பேஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ மீதி இருக்கிறத வந்து கரண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எக்ஸாம்பிள்ஸ் இண்டெக்ஸ் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் இண்டெக்ஸ். இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி நம்ம கமாடிட்டிஸோட ப்ரைசஸ் தான். ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம், லைக் அதோட ட்ரெண்டை வச்சு. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரேட்னா ஒரு நியூ மெத்தட் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரேட் வந்து எவ்வளவு போயிருக்கு, சேல்ஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படின்றத ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கம்பேர் பண்ணி அதை வந்துட்டு எஃபெக்டிவா வேற ஏதாவது மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யூஸ் பண்றதுக்காக இந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் வந்து எப்படி இருந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மெத்தட் ஆஃப் ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க, இரிகேஷன் மெத்தட் மாத்திருப்பாங்க, இல்ல வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து வேரி ஆயிருக்கும், அந்த பீரியட்ல நம்மளோட ப்ரொடக்ஷன் ரேட் எப்படி இருக்கு, ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ல நம்ம பயிர் நல்லா வளரும் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளோட வேரியபிள் வந்து எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணி இண்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ணி ஒரு கெஸ் இது இப்ப போடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்றதுதான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையே எடுத்துக்கோங்க. கமாடிட்டிஸோட பிரைஸ் வந்து ரைஸ், வீட்டு, சுகர், ராகி, ஆயில், தால் இது எல்லாமே இருக்கு. ஸோ ரைஸ் விலையை பொறுத்த வரைக்கும் 1996ல 130 இருந்தது, இப்போ வந்து 115 வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த 115 வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஆப்வியஸா தெரியுது இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 15 rupees டிக்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லாத்தோட பிரைஸை பார்த்தாலுமே வந்து ஒரு 5 rupees இல்ல 10 rupees வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இதை வந்து ஆஸ் ஒரு 5 rupees 10 rupees டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றது பதிலா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபர்தர் கம்மிங் ஏஜ்ல டிக்ரீஸ் ஆகுமா இல்ல இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்ம் பண்ணி ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை வந்து கெஸ் பண்றதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் நம்பருக்கு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா யூஸ்வலா இதை வந்து பெர்சன்டேஜ்ல தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அண்ட் தென் வந்து இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆவரேஜஸ் வந்து சொல்றாங்க. இதனால வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேட்டா வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து சேஞ்ச் ஆகுது, ஒரு வேரியபிள் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதனால வந்து என்ன எஃபெக்ட் மத்ததுல என்ன எஃபெக்ட் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அதனால எக்கனாமிக்ல என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மெஷர் த ரிலேட்டிவ் சேஞ்சஸ் ஆப்வியஸ்லி வித் டைம், ஒரு பீரியடு இல்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ரேட்டு அதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு டேட்டாஸை வந்து இன்டர்பிரட் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸை வந்து கண்டுபிடிச்சு நம்ம ஃபியூச்சருக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி திஸ் இஸ் கால்ட் அஸ் பேரோமீட்டர் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு வந்து சொல்றாங்க. பேரோமீட்டர் வந்து யூஸ்வலா வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற அதாவது ப்ரெஷரை மெஷர் பண்ற ஒரு டிவைஸ். ஸோ இது கூட வந்துட்டு நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து கம்பேர் பண்றாங்கன்னா ஆப்வியஸா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் லைக் அக்யூரேட்டா
வேற ஏதோ ஒரு இது அந்த கமோடிட்டியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும். இல்ல இது வந்து கம்மியாகி அதிகமாகி கம்மி ஆகுதுன்னா இந்த இதோட ஃபியூச்சர் பிரைஸும் இப்படிதான் வந்து ஒன்ஸ் இன் டைம் வந்து இப்படி மாறும் அப்படின்றத வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சுதான் நம்ம கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் ஃப்ரேம் பண்றதா இருக்கட்டும், வேஜஸ் டிசைட் பண்றதா இருக்கட்டும், பிரைஸ் டிசைட் பண்றதா இருக்கட்டும், ஹவு மச் கன்சப்ஷன் நடந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே அதை வச்சுதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் அண்ட் டெண்டன்சிஸை வந்து ரிவீல் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 10 years பேக்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளோட கோல்டு ரேட் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து வெறும் இன்க்ரீஸை நோக்கி மட்டும் தான் போகும். ஸோ அவங்க என்ன இது பண்ணுவாங்க, கெஸ் பண்ணிருப்பாங்க, இனிமேட்டு ஆப்வியஸா அது இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, அப்படியே குறைஞ்சாலும் இவ்வளவுதான் குறையும், ஏறுனா இவ்வளவுதான் ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து அதனால வந்து நம்மள வந்து இன்டர்பிரட் பண்ண முடியும். அதே மாதிரி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2010ல நீங்க 100 rupees வச்சு ஒரு 5 commodities வாங்கிருப்பீங்க. பட் ஆனா அதே 100 rupees வச்சு நம்ம இப்போ வந்து எதுவுமே வந்து ஒரு மோர் தென் ஒரு ப்ராடக்ட் மேல வாங்க முடியாது. அதாவது வந்து டெய்லி எல்லாமே வந்து 100+, அதாவது 100 rupees+ ஆயிடுச்சு. ஸோ அப்போ பவர் ஆஃப் மணி வந்து இங்க என்ன ஆயிருக்கு, கம்மியா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்து டிசைட் பண்றதுக்கு நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கு. சாரி, ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து அன்வெயிட்டட், இன்னொன்னு வெயிட்டட். அன்வெயிட்டட பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், இன்னொன்னு வந்துட்டு சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ். அண்ட் வெயிட்டட பொறுத்த வரைக்கும் வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மெத்தட்ஸ்ல சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க பார்த்தோம்னா ஒரு ஒரு 2 இயர்ஸோட சர்டன் கமாடிட்டிஸோட ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணி எந்த இயரோட, அதாவது பேஸ் பீரியட்ல இருக்க கமாடிட்டிஸோட ப்ரைஸை ஆட் பண்றாங்க, கரண்ட் பீரியடோட ப்ரைஸஸை வந்து ஆட் பண்ணி இந்த ஃபார்முலால அப்ளை பண்றாங்க. என்ன ஃபார்முலா இது, P01 is equal to P1 divided by P0 into 100. இந்த P1ன்றது என்னது, டோட்டல் கரண்ட் இயர் பிரைஸ் ஆஃப் ஆல் த கமாடிட்டிஸ். P0ன்றது டோட்டல் ஆஃப் த பேஸ் இயர்ஸ் பிரைஸ் ஆஃப் ஆல் கமாடிட்டிஸ் இன்டூ 100. ஆப்வியஸா நம்மளுக்கு பெர்சன்டேஜ்ல தேவைப்படுது அப்படின்றதுனால நம்ம 100ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்வியஸா வந்துட்டு இந்த பெர்சன்டேஜ்ல வந்துட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூல இருந்து 100 அபவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 100ஓட மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் பெர்சன்டேஜ். இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா சுகர், மில்க், ஆயில், வீட் அண்ட் க்ளோத்திங், அதோட பர்டிகுலர் யூனிட்ஸோட பிரைஸ் வந்து 2007 2008 வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பேர் பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ இண்டெக்ஸ் நம்பர் இதர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இது என்னது, பிரைஸ் 2007 வந்து பேஸ் பீரியட் என்னன்னு சொல்லுவாங்க, P0ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கரண்ட் பீரியட் என்னன்னு சொல்லுவாங்க, P1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த P0 அப்படின்றத வந்துட்டு பிரைசஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் கால்ட் சம்மேஷன் ஆஃப் P0 is equal to 3236 அண்ட் சம்மேஷன் ஆஃப் P1 என்னது 4351. ஸோ ஃபார்முலால அப்ளை பண்றப்போ சம்மேஷன் ஆஃப் P1 என்னது 4351 டிவைட் பை P0 என்னது 3256 இன்டூ 100. ஸோ கிடைச்சிருக்க ஆன்சர் 134.45. இதை வந்து நம்ம ஆசச்சா எடுத்துக்க கூடாது. இதை வந்து 100ஓட நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். 100ஓட மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 34.45. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றப்ப 2008ல இருக்க பிரைசஸ் வந்து 34.45 பிரைஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் மெத்தட். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, லைக் என்ன கண்டிஷன்ல யூஸ் பண்றாங்கன்னா கரண்ட் இயர் பிரைஸ வந்துட்டு இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ பிரைஸ் ரிலேட்டிவ் ஆஃப் த பேஸ் இயர் பிரைஸ். So base year price, this price relatives are then average to get a index number. அதேதான் சேம் ப்ரீவியஸ் மாதிரி தான் கரண்ட் இயரோட பிரைசஸ வந்துட்டு பேஸ் இயர் பிரைசஸோட ஒரு சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு தென் அதை வந்து ஆவரேஜ் பண்றதுக்காக ஹவு மெனி கமாடிட்டிஸ் வி ஹவ் டேக்கன் அது கூட வந்து டிவைட் பண்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பரோட வேல்யூ வந்து கிடைக்கும். இண்டெக்ஸ் நம்பரோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஃப்ரம் த கிவன் டேட்டா பிலோ கன்ஸ்ட்ரக்ட் த இண்டெக்ஸ் நம்பர்
பை யூசிங் த அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரித்மேட்டிக் மீன் யூஸ் பண்ணி இதுல இருக்க இண்டெக்ஸ் நம்பரை வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ கமாடிட்டிஸ் நேம் PQRSTன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரைஸஸ் வந்து 6 to 4 10 8 கொடுத்துட்டாங்க. 10 to 6 12 12 கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம டேபிள் காலம் ஃபார்ம் பண்றோம். கமாடிட்டிஸ் price of 2007, that is base period, which is called as P0, and prices P1, which is called as current period, and price relative எப்படி calculate பண்றாங்க, முன்னாடி மெத்தட்ல என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி தென் நம்ம வந்து calculate பண்ணோம். இப்போ என்னன்னா ஈச் வந்து நம்ம calculate பண்றோம். ஸோ P1 divided by P0 into 100, ஸோ 6 divided by 10 into 100, இது வந்து என்ன ஆகுது 166.7. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம calculate பண்ணி தென் இந்த டேட்டாஸை நம்ம வந்து ஆட் பண்றோம். இந்த கிடைச்சிருக்க டேட்டா, that is summation of P1 divided by P0 into 100 divided by n, which is equal to என்ன வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு 603.37 divided by how many data we have taken, PQRST, so 5 இருக்கு, divided by 5 பண்றப்போ நம்மளுக்கு வந்து இந்த சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் மெத்தட் படி நம்மளுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து கிடைக்கும். தட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஒரு அரித்மேட்டிக் மீன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுவே வந்து நம்ம ஜியோமெட்ரிக் மீன் யூஸ் பண்றப்போ ஃபார்முலா லைட்டா டிஃபரன்ஷியேட் ஆகும். என்னன்னா ரெண்டு சைட் log P01 is equal to summation of log P1 by P0 into 100 divided by n. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோம்னா வெயிட்டட்லயே அதே 2 மெத்தட்ஸ் தான் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்து அதே மாதிரி 2 இருக்கு, வெயிட்டட் ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் ரிலேட்டிவ் ஆஃப் ஆவரேஜ், வெயிட்டட் ரிலேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இந்த வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல கிடைக்கிற இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா, in which the rational weights are assigned to various chains in an explicit fashion. So இந்த weighted aggregative index numbers வந்துட்டு நம்ம calculate பண்ண வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மெத்தட்ஸ் இருக்கு. என்னன்னா டார்விஷ் அண்ட் பவுலிஸ் மெத்தட் இருக்கு, ஃபிஷஸ் ஐடியல் மெத்தட் இருக்கு, மார்ஷல் எட்ஜ்வர்த் மெத்தட் இருக்கு, லாஸ்பஸ் மெத்தட் இருக்கு, பாஷே மெத்தட் இருக்கு, அண்ட் கெல்லிஸ் மெத்தட் இருக்கு. ஈச் மெத்தட்க்கும் ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. இந்த லாஸ்பேரஸ் மெத்தட் வந்து பார்த்தோம்னா 1871 வந்து லாஸ்பேரஸ் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த வெயிட்ஸ் எல்லாம் வந்துட்டு எது வச்சு டிட்டர்மைன் பண்றாங்கன்னா பேஸ்ல இருக்க குவான்டிட்டிஸ் வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகேவா? எப்படின்னா P01 is equal to P1 into Q0 divided by P0 into Q0 into 100. Then Paasche மெத்தட்ல வந்து என்னன்னு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா weights of the current year or used as a base year in constructing the Paasche index number. So இதுல வந்துட்டு base yearல இருக்க குவான்டிட்டியை யூஸ் பண்ணாங்க. இதுல வந்து கரண்ட் இயர்ல இருக்க குவான்டிட்டியை யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் நம்பரை வந்து கால்குலேட் பண்றாங்க. டார்பிஷ் அண்ட் பவுலிஸ் மெத்தட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் இந்த லாஸ்பேஸ் மெத்தடையும் பாஷே மெத்தடையும் கம்பைன் பண்ணி இதை வந்து ஃபார்முலா போடுறாங்க. எப்படின்னா இந்த சமேஷன் ஆஃப் P1 Q0 divided by P0 Q0 plus summation of P1 Q1 divided by summation of P0 Q1 divided by 2 into 100. So it is an average கூட நம்ம வந்து average of both இந்த லாஸ்பேஸ் மெத்தட் அண்ட் பாஷே மெத்தட்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷஸ் ஐடியல் மெத்தட். ஃபிஷஸ் ஐடியல் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து ஜியோமெட்ரிக் மீன் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? விச் இஸ் அ ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் போத் லாஸ்பேஸ் மெத்தட் அண்ட் பாஷே மெத்தட். இது ரெண்டு இந்த 4 மெத்தடையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒண்ணு புரியும். லாஸ்பே மெத்தடையும் பாஷே மெத்தடையும் பேஸா வச்சுட்டு அந்த டார்பிஷ் பவுலி மெத்தடும் ஃபிஷஸ் மெத்தடும் இருக்கு. ஒண்ணு வந்து அரித்மேட்டிக் ஆவரேஜ், இன்னொன்னு வந்து ஜியோமெட்ரிக் மீன் வச்சு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மார்ஷல் எட்ஜ்வர்த் மெத்தட்ல என்ன யூஸ் பண்றாங்க பார்த்தா, in this index the numerator consists of an aggregate of the current year prices multiplied by the weights of both base as well as current year. So இந்த நியூமரேட்டர்ல, அதாவது மேல இருக்கிறதுல என்ன இருக்குன்னா, இட் இஸ் அன் aggregate of current year prices. current year prices வந்துட்டு கரண்ட் இயர் பிரைஸ் பிளஸ் வெயிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் மேல இருக்கிறது வந்துட்டு இருக்கு. கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பேஸ் இயர். ஓகேவா? வெயிட் ஆஃப் போத் பேஸ் இயர் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் இயரை வந்து கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணி 100 into 100 போட்டிருக்காங்க. ஸோ கெல்லிஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தா, இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் aggregates with selected weight not necessarily of the base or current year gives a base index number. So Q refers to the quantities of the year which is selected as a base. It may be any year, either base year or current year. இந்த Qன்றது வந்து குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டி வந்து எது வேணாலும் இருக்கலாம். எது பேஸ் இயரோட குவான்டிட்டியாவும் இருக்கலாம், இல்ல கரண்ட் இயரோட குவான்டிட்டியாவும் இருக்கலாம். கெல்லிஸ்
ஸ்பெஷலிஸ்ட் திங்ஸ் வந்துட்டு இதோட இந்த அக்ரிகேட்டோட ரேஷியோ தான் வந்துட்டு நம்ம பேஸ் இண்டெக்ஸ் நம்பர் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஷல் எட்ஜ்வர்த் மெத்தட பொறுத்த வரைக்கும் இதோட அக்ரிகேட், அதாவது வந்துட்டு கரண்ட் இயர் பிரைஸ் அதோட வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணி multiplied by both the weights of both base year as well as current year, then price into weight of both base year and current year பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மார்ஷல் எட்ஜ்வர்த் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சேர்த்தாப்புல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா given below are the prices quantity data with the price quoted in rupees per kg and production in quintals. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாஸ்பேஸ் இண்டெக்ஸோ பேஷஸ் இண்டெக்ஸோ ஃபிஷர் ஐடியல் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பீஃப், மட்டன் அண்ட் சிக்கன் இருக்கு. 2002 அதோட பிரைஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் வந்து 15 rupees இருக்கு, 500. அதே மாதிரி 18 இருக்கு, 590. 22 இருக்கு, 450. ஸோ அதுவே வந்துட்டு 2000 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். P0 பிரைஸ் இந்த பேஸ் இயர், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இந்த பேஸ் இயர் Q0, பிரைஸ் இந்த கரண்ட் இயர் P1 அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த கரண்ட் இயர் Q1 வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன டேட்டா வேணும்? லாஸ்பஸ் இண்டெக்ஸ்ல P1 into Q0 and then P0 into Q0. So summation of P0 into Q0 divided by summation of P0 into Q0 into 100. So நம்மளுக்கு தேவை வந்து P1 into Q0. So multiply P1 into Q0, 20 into 50. So 500, 20 into 500, 10,000. Then again நமக்கு தேவை அதே மாதிரி each data வந்து P0 into Q0. P0 என்னது 15. 15 into 500, Q0 500. So 7,500. இந்த மாதிரி நம்ம each டேட்டாக்கு P1 Q0, P0 Q0, P1 Q1 and P0 Q1 வந்து எல்லாத்துக்கும் calculate பண்ணி then each டேட்டாவை வந்து ஆட் பண்றோம். each டேட்டா ஆட் பண்ணா நம்மளுக்கு தேவையான பேஸ் டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சிச்சா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்பஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலா எடுத்துப்போம். P01 is equal to summation of P1 Q0 divided by P0 Q0 into 100, which is equal to summation of P1 Q0 இங்க இருக்கு, P1 Q0 இங்க இருக்கு. அதோட summation என்னது 34370, 34,370 divided by P0 Q0 ஓட summation என்னது 28020 divided by 20 into 100. So index number என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 122.66. So partial index பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி P1 Q1 ஓட summation அது 30720, then P0 into Q1 என்னது 31520. இதோட summation வந்து into 100 is equal to 122.84. Then Fisher's ideal index என்னது இந்த ரெண்டத்தையும் வந்து geometric mean wise வந்து calculate பண்ணனா நம்ம multiply பண்ணி geometric mean wise வந்துட்டு calculate பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட summation of P1 Q1 divided by P0 Q0 என்னது 122.66. ஸோ அது டைரக்டா எடுத்துக்காம நம்ம வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். 3470 divided by 28020 into 38720 divided by 31520. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்கொயர் ரூட் போட்டு இந்த நம்பர்ஸ் ஸ்கொயர் ரூட் போட்டுட்டோம்னா இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி இன்டூ 100 பண்ணோம்னா நம்மளுக்கு 122.69. ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்க மோர் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா சேமா தான் இருக்கும். இட் இஸ் வேரியபிள் பை 22.66, 122.80, then 122.69. it is variable by point wise தான் வந்து வேரியாது. மோரோவர் வந்து லாஸ்பேஸ் இண்டெக்ஸும் ஃபிஷர்ஸ் ஐடியல் மாடலும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஆன்சர் லைக் கிட்டத்தட்ட 0.03ல தான் வந்து வேரி ஆகுது. ஸோ ஆன்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 122, 122.84 and 122.69 இதுல தான் வந்து வேரி ஆகுது. நெக்ஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ரிலேட்டிவ். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ரிலேட்டிவ் மெத்தட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா the price relatives for the current year. The price relatives for the current year are calculated on the basis of base year price. This prices relative are multiplied by the respective weight of the items. So respective weight of the items ஓட multiply பண்ணி நம்மளோட இண்டெக்ஸ் நம்பரை வந்து கால்குலேட் பண்ணலாம். தென் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆடட் அப் அண்ட் டிவைடட் பை த சம் ஆஃப் த வெயிட்ஸ். தென் அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா இண்டெக்ஸ் நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்ம பாருங்க. calculate the price index using weighted average of relatives method. அவங்களே கொடுத்துட்டாங்க weighted average of relative method வந்து யூஸ் பண்ணி கொடுங்க. யூஸ் பண்ணி இந்த டேட்டா அதாவது வந்து 1997 டேட்டா பேஸா யூஸ் பண்ணி ஃபுட் கன்சப்ஷன் என்ன ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் என்ன மந்த்தை வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 1997 2001
கம்பேர் பண்ணி அதாவது வந்து எவ்வளவு கன்சப்ஷன் ஆயிருக்கு எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச் வந்து வேரி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமாடிட்டில என்னென்ன இருக்கு? ரைஸ், வீட், பல்ஸ், மில்க் இருக்கு. குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் 14, 20, 35, 15 எய்தர் குவிண்டால்ஸ், அது கேஜி இல்ல லிட்டர். இதுல வந்து குவான்டிட்டி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பிரைஸ் பர் யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1997ல ஒரு யூனிட்டோட விலை வந்து 90 ரூபா. பட் வந்து 2001ல 120. இதே மாதிரி வீட், பல்ஸ் அண்ட் மில்கோட ஒரு யூனிட்டோட பிரைஸை வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ பிரைஸ் ரிலேட்டிவ் அதாவது பேஸ் பீரியட் 1997 வச்சு பிரைஸ் ரிலேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பிஎன் டிவைடட் பை பி நாட். ஸோ பிஎன் என்னது? கரண்ட் இயரோட பிரைஸ். ஸோ 120, தட் இஸ் P1 கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ 120 divided by 90, 46 divided by 30, then 34 divided by 22, 90 divided by 50. இதெல்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து பிரைஸ் ரிலேட்டிவ் ஆஃப் த பேஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த வெயிட். வேல்யூ வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க? P0 அதாவது வந்து அதாவது பேஸ் பீரியட்ல இருக்க பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. ஓகேவா? அந்த ரெஸ்பெக்டிவ் பேஸ் பீரியட்ல இருக்க பிரைஸ அந்த அங்க இது பண்ற குவான்டிட்டியோட வந்து மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ ஈச் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வெயிட் பிரைஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க? பிஎன் டிவைடட் பை P0 அதோட வேல்யூ வந்து என்னது? 120 டிவைடட் பை 90 P0 இன்டு Q0 வேல்யூ வெயிட்ஸோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து பிஎன் Q0 அதாவது வந்துட்டு வெயிட் பிரைஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கிடைக்கிற வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னது? சம்மேஷன் ஆஃப் வெயிட் பிரைஸ் ரிலேட்டிவ்ஸ் அதாவது இந்த வெயிட் பிரைஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் வெயிட்ஸ். ஸோ சம் ஆஃப் வெயிட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? summation of weight price relatives divided by summation of value weights divide பண்ணி into 100 பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த weight price relative for the year 2001 வந்து 152.07 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப வந்து there is a percentage increase. எவ்வளவு percentage increase ஆயிருக்கு? 52.07. இந்த வெயிட் ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த குவான்டிட்டியோட வெயிட் அந்த கமாடிட்டியோட வெயிட்டை வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கு, அதோட பிரைஸ் ரேட்ஸ் கரண்ட் இயர் பிளஸ் பேஸ் இயர்ல என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்னு வச்சு அதை வச்சு நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வந்து என்னன்னா ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு இந்த 4 மெத்தட்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணிருக்கோம். பட் இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட் தானா? இது வந்துட்டு நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிருக்க மெத்தட் கரெக்ட் தானா, நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதோட அடிக்வசியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 4 டெஸ்ட் இருக்கு. என்னென்ன டெஸ்ட் இருக்கு? யூனிட் டெஸ்ட் இருக்கு, தென் டைம் ரிவர்சல் டெஸ்ட், ஃபேக்டர் டெஸ்ட் அண்ட் சர்க்குலர் டெஸ்ட். இது எல்லாமே வந்து இருக்கு. என்ன டெஸ்ட் இருக்கு? யூனிட் டெஸ்ட், டைம் ரிவர்சல் டெஸ்ட், ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அண்ட் சர்க்குலர் டெஸ்ட் இருக்கு. இந்த திஸ் டெஸ்ட் மெயின்டைன் கன்சிஸ்டன்சி பை வெரிஃபைங் தேர் அடிக்வசி. ஓகேங்களா? சோ யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா the selection of method of construction of index number should be independent of the units in which the pricing quantities of commodities are available. For example, quantities of commodities such as wheat is in kilograms while weight of milk in liters. So நம்ம பார்த்தோம்னா ஒரு 4-5 commodity நம்ம கம்பேர் பண்றப்போ எல்லாமே கேஜில இருக்கும்னு சொல்ல முடியாது. மில்க் வந்து லிட்டர்ஸ்ல இருக்கும், வீட் வந்து கேஜிஸ்ல இருக்கும், இன்னும் 2-3 ஐட்டம் அதுக்கு உண்டான குவான்டிட்டிஸ்ல வந்து இருக்கும். சோ இது எல்லாமே வேரியஸ் கமோடிட்டி வேரியஸ் யூனிட்ஸ்ல இருக்கும் போது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இது பண்ணானா யூனிட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைம் ரிவர்சல் மெத்தட். இந்த டைம் ரிவர்சல் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா whether the method of constructing index number will work with any consideration of time period. ஓகேங்களா? இப்போ யூனிட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் கமாடிட்டிஸ் வேரியஸ் யூனிட்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். டைம் பொறுத்த வரைக்கும் எனி கன்சிடரேஷன் ஆஃப் டைம் பீரியடை வந்து நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டைம் ரிவர்சல் வந்து எடுத்துக்கலாம். So the test says that method used should give the same ratio between one point or another for comparison, no matter which time period is taken as a base period. For example, இங்க பாருங்க, if the time subscripts of price quantity index number are interchangeable, then resulting price quantity relative should be reciprocal of the original price and quantity relative. இப்போ வந்து P0ன்றது வந்து பிரைஸ் ஆஃப் த வீட் வந்து 2013 ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா P1ன்றது பிரைஸ் வந்து 2018. ஸோ தென் P01 into P10
is equal to 1. For example, வந்துட்டு current year index வந்து 1 on the base of year 0 and P10 the index of the year 0 based on year 1. Clearly, this test adequacy cannot be tested on recursive method and partial method. இப்ப வந்துட்டு நம்ம இது என்ன சொல்றாங்க அப்படின்னா the test says the method used should give the same ratio between one point or another point for comparison no matter which time period is taken as the base period. நம்ம எந்த மாதிரி பேஸ் பீரியட் நம்ம வந்து எடுத்தாலும் கம்பேர் பண்ற பேஸ் பீரியடோட லைக் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி வீட்டோட பிரைஸ் வந்து 2013 வந்து P0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2018 P1 இருக்கு. தென் P01 இன்டூ P10 அதாவது வந்து நம்ம இன்டர்சேஞ்சபிள் 2013 வந்து 2018 கம்பேர் பண்ணாலும் சரிதான், 18 கம்பேர் பண்ணாலும் சரிதான், நம்மளோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா ஒரே மாதிரி தான் அப்படின்னு இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு இது பண்றப்போ நம்மளோட இது வந்து எப்படி இருக்கணும்னா ஒன் ஆன்சர் வந்து 1 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெத்தோட வந்து நம்ம எதுக்காக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணா லாஸ்ட் பேஸ் மெத்தடும் பாஷியல் மெத்தடுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணா அது வந்து ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஓகேங்களா? பட் ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் வந்து டைம் ரிவர்சல் மெத்தடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது ஃபைனல் ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 1 வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Calculate Fisher price index number for the given data and verify it satisfy the time reversal method அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. Fisher's price index நம்பரை யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் நம்பரை கண்டுபிடிங்க. தென் இது வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கமாடிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, பிரைஸ், தென் 2008 அதோட பிரைஸ், 2012 அதோட பிரைஸ், தென் 2008 அதோட குவான்டிட்டி, தென் 2012 அதோட குவான்டிட்டியை வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் காலம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2008 எவ்வளோ பிரைஸ்ன்னு போட்டுக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் 2012 எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு, 2008 எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படின்ட்டு போட்டுக்கலாம். தென் Q1ல வந்துட்டு அதை 2000 சேம் 478 2008 என்ன குவான்டிட்டி, 2001ல வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு போட்டுக்கலாம். தென் P0 into Q0, that is base period, price into quantity of the base period, then price of the base period into quantity of the current period, and then price of the current period into quantity of the base period, then price of the current year into quantity of the current year. So இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணி தென் சமேஷன் எடுத்துக்கலாம். சமேஷன் எடுத்துட்டு தென் அதாவது ஆட் பண்ணி வச்சுட்டு தென் ஃபிஷர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸோட நம்பர் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் P1 Q0 divided by P0 Q0 into summation of P1 Q1 divided by P0 Q1 into 100. ஸோ இது வந்துட்டு நம்ம வேல்யூஸை வந்து அப்ளை பண்றப்போ நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ 121.2 கிடைக்குது. தென் இப்போ வந்துட்டு என்னன்னா இப்போ நம்ம ஒன்றும் பண்ணலாம். இதுல வந்து என்ன பண்ணணும்னா P01 into P10 which is equal to இதை வந்துட்டு இன்டர்சேஞ்சபிள், அதாவது வந்து ரிவர்ஸ் ஆக்கி நம்ம பண்ணணும். அதாவது வந்து இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபார்ம்ல பாருங்க, P1 Q0 அதாவது பிரைஸ் ஆஃப் த கரண்ட் இயர் இன்டு குவான்டிட்டி ஆஃப் த பேஸ் இயர். பட் இங்க என்ன பண்ணிருக்கோம், பிரைஸ் ஆஃப் த பேஸ் இயர் இன்டு குவான்டிட்டி ஆஃப் த கரண்ட் இயர். இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நம்மளோட ஃபைனல் வேல்யூ என்ன வரணும், 1. இப்படி 1 வந்தாதான் நம்ம எடுத்திருக்க டைம் ரிவர்சல் மெத்தட். இந்த டெஸ்ட் வந்துட்டு இந்த ஃபிஷர் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா வாட் வி டன் டு கன்ஸ்ட்ரக்ட் த இண்டெக்ஸ் நம்பர் வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இதுதான் பேஸ். ஸோ இதுல வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த என்ன மாதிரி, அதாவது வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பரை டெஸ்ட் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அடிக்வசி யூஸ் பண்றாங்க, அதுல போத் நம்ம குவான்டிட்டியும் ப்ரைஸும் எடுக்கிறப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், சப்போஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தென் வந்துட்டு how many methods we have to construct the இண்டெக்ஸ் நம்பர்ஸ். தென் வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, தென் இன் வாட் வேஸ் வி ஆர் யூசிங், அது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வரும்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் சீரியஸ். இந்த டைம் சீரியஸ் வந்து பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா டைம் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஒரு ட்ரெண்ட், அதாவது வந்து ஒரு கிராஃப் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணா அதுல வர ரிசல்ட் எதர் லீனியரா இல்ல கர்வா இர்ரெகுலரா சைக்கிளிக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதா வந்து டைம் சீரியஸ். டைம் சீரியஸோட காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஆர் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் ட்ரெண்ட், சீசனல் ட்ரெண்ட், இர்ரெகுலர் ட்ரெண்ட். இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ லீனியர், இன்க்ரீஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சைக்ளிக் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இட் எதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இல்ல வந்துட்டு ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி வந்து சைக்ளிக் ட்ரெண்ட் இருக்கும். தென் வந்துட்டு சீசனல் ட்ரெண்ட். இந்த சீசனல் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி அப்ப, அதாவது ஒரு பர்டிகுலர் சீசன் எடுத்துக்கோங்க, தீபாவளி எக்ஸாம்பிள் தீபாவளி எடுத்துக்கோங்க. தீபாவளி டைம்ல வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு சர்டைன் கிராக்கர்ஸ்லாம், சர்டைன் சொல்ல முடியாது, கிராக்கர்ஸ் வந்து சேல் ஆகும். தென் சர்டைன் இந்த விளக்கு எல்லாம் இருக்குல்ல, அப்பதான் சேல் ஹையா இருக்கும். தென் நெக்ஸ்ட் தீபாவளி வர வரைக்கும் அதோட சேல்ஸ் வந்து கம்மியாகும். அகைன் ஒரு பர்டிகுலர் தீபாவளி மந்த் வந்தப்பறம் அதுல சேல்ஸ் எல்லாமே ஹைக் ஆகும். ஒரு பர்டிகுலர் சீசன் பொறுத்து அந்த கமாடிட்டியோட பிரைசஸோ இல்ல கமாடிட்டியோட கன்சப்ஷனோ அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து சீசனல் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. தென் வந்து இர்ரெகுலர் ட்ரெண்ட். இந்த இர்ரெகுலர் ட்ரெண்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து காஸ் ஆகும்னா நம்மளுக்கு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளட், இந்த கோவிட் வரப்பெல்லாம் சர்டைன் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும். இது வந்து இப்பதான் நடக்கும், நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரப்போ நடக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் எடுத்தோம்னா தெர் வில் பி லைக் என்ன சொல்ற, அதுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்காது. அது வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கிறப்ப மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து இர்ரெகுலர் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் சீரியஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அடிக்டிவ் மாடல், இன்னொன்று வந்து மல்டிபிகேட்டிவ் மாடல். அடிக்டிவ் மாடல் என்னன்னா ஒரிஜினல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆல் தி காம்பவுண்ட்ஸ், என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கன்சிடர் பண்றோமோ அதோட அடிக்டிவ் அடிஷன். தென் மல்டிபிகேட்டிவ் மாடல் வந்து ஒரிஜினல் வேல்யூ எப்பவுமே மல்டிபிளிகேஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸா வந்து இருக்கும். இதுதான் வந்து மல்டிபிகேட்டிவ் மாடல். ஸோ டைம் சீரியஸ் அனாலிசிஸ்ல வந்துட்டு மொத்தம் 3 இருக்கு. என்னன்னா டைம் சீரியஸ் டேட்டா, கிராஸ் செக்ஷனல் டேட்டா அண்ட் பூல்டு சீரியஸ் டேட்டா. இதுல டைம் சீரியஸ் டேட்டா நம்ம பார்த்தோம்னா யூனிவேரியட் டேட்டா அண்ட் மல்டிவேரியட் டேட்டா. இந்த யூனிவேரியட் டேட்டா அண்ட் மல்டிவேரியட் டேட்டாவை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நம்ம இத்தனை ட்ரெண்ட்ஸ் இருக்கு. என்னது செக்யுலர் ட்ரெண்ட், சீசனல் ட்ரெண்ட், சைக்ளிக்கல் காம்பவுண்ட், இர்ரெகுலர் காம்பவுண்ட். செக்யுலர் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு, மூவிங் ஆவரேஜ் மெத்தட் டு ஃபைண்ட் ட்ரெண்ட் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் டு ஃபைண்ட் ட்ரெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த மூவிங் ஆவரேஜஸ் மெத்தட் டு ஃபைண்ட் ட்ரெண்ட் அண்ட் மெத்தட் ஆஃப் லீஸ்ட், இதுல வந்து கண்டிப்பா ஒரு 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 கொஸ்டின் வந்து வரும். சோ எப்படி வரும்ன்றத நம்ம அப்கமிங் ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நம்ம மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் பார்த்தோம்ல. இதுக்கு செக்யூலர் ட்ரெண்ட் காம்பவுண்ட்க்கு பார்த்தோம்ல, யூனிவேரியட் டேட்டாக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர் மூவிங் ஆவரேஜ்னு கேட்பாங்க. அப்ப வந்து இந்த 3 இயர் மூவிங் ஆவரேஜ வந்துட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஃபார் அ கிவன் 5 வேல்யூஸ், ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னது 15, 24, 18, 34, 42. இந்த 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ அதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஆவரேஜ். ஸோ 15 பிளஸ் 24 பிளஸ் 18, அதுக்கான ஆவரேஜ் என்னது 19. ஸோ 19 எங்க இருக்கு? ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 19 தான் இருக்கு. நெக்ஸ்ட் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 24, 15 விட்டுட்டு அடுத்து 24, 18, 33 அடுத்த 3 இயர்ஸ்க்கு எடுக்கணும். ஸோ 24 பிளஸ் 18 பிளஸ் 33 என்னது 3, டிவைட் பை 3 என்னது 25. ஸோ 25 எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டிலையும் இருக்கு. ஸோ மற்ற ரெண்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 18, 33 பிளஸ் 42 டிவைட் பை 3, 31 இருக்கு. அப்போ 31 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. ஃபார் கிவன் 5 வேல்யூஸ் நம்ம 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டின். ஸோ நம்மள எப்படி இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணணும். இதுவே வந்து ஒரு 6 வேல்யூஸ் கொடுத்துட்டு 5 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ஆவரேஜ் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுட்டு தென் செகண்ட் நம்பர்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். தென் செகண்ட் நம்பர் விட்டுட்டு தேர்ட் நம்பர்ல இருந்து 5 ஆவரேஜஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்.
Next பாருங்க, if for a data n is equal to 6, number is equal to 6, then summation of y is equal to 84, summation of xy is equal to 108, summation of x square is equal to 70, summation of x is equal to 0, then the equation of the straight line trend வந்து எப்படியே இருக்கும்னு கேக்குறாங்க. So obviously straight line ஓட equation என்னது, y is equal to ax plus bx. So a வந்து என்னது, summation of y divided by n, summation of y என்னது 84, 84 divided by 6, which is equal to 14. B another summation of average that x into y divided by summation of x square. Summation of x square வந்து obviously வந்துட்டு என்ன இருக்கு, actually இது வந்து 10, so summation of x square is 70, okay, then summation of xy another 108 divided by 70, so answer வந்து 1.54. then we have to substitute these values in this equation. So y is equal to a oda value another 14 plus b oda value another 1.54, so y is equal to 14 plus 1.54x, so option is a. Next நம்ம வந்து பார்த்தோம்ல, காம்பனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரியஸ்ல வந்துட்டு ஒரு தீபாவளி அப்ப பிரைஸ் ரைஸ் ஆகுறது என்ன ட்ரெண்டோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா என்னது, சீசனல் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the line best fit from which the sum of derivations of various points is. So sum of derivations of various points வந்து deviation, sum of deviations of various points வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 2 questions இருக்கு. இது வந்து செக்யூலர் ட்ரெண்ட்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் டைம் காம்பனன்ட், அதோட 2 வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஒன்னு வந்து சம் ஆஃப் டிவியேஷன்ஸ், இன்னொன்னு வந்து சம் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ. இந்த சம் ஆஃப் டீவியேஷன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஃபைனல் வேல்யூ என்னன்னா 0. இது வந்து ஆப்வியஸா ஒரு கொஸ்டின் வரும், ஸோ 0. இதுவே வந்து சம் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் பண்றப்போ நம்மளோட மினிமல் டீவியேஷன் வந்து கிடைக்கும். மினிமல் டீவியேஷன் எவ்வளோன்னு சொல்றது வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸா ஆன்சர் என்னது 0. நெக்ஸ்ட், irregular variations in a time series are caused by ஆர் காஸ்ட் பை அப்படின்னு கேக்குறாங்க. சோ irregular வேரியேஷன்ஸ் எதனால காஸ் ஆகும், ஆப்வியஸா சொன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ். இதுல வந்து லாக்அவுட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் கீழே தான் வரும், எபிடமிக்ஸும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஃபிளட்ஸும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் தான் வரும். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if 6 years are denoted by, ஒரு 6 years நம்ம ABCDEF அப்படின்னு டினோட் பண்றோம் அப்படின்னா இதோட 3 years மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து A plus B plus C divided by 3, comma. Next, B plus C plus D divided by 3. Then D plus CD plus E divided by 3. And then DEF divided by 3. So, obviously, வந்துட்டு நம்ம calculate பண்றப்போ 3 years average சொல்றப்போ first 3 add பண்ணி divide by 3 பண்ணும். Then first year விட்டுட்டு அடுத்த ஒரு 3 yearsக்கு வந்துட்டு calculate பண்ணணும், average எடுக்கணும். Then next 3 years. அந்த மாதிரி வந்து ஃபைனலா நம்ம 3 எடுத்து calculate பண்ணணும். So, அப்ப இதுதான் வந்து ஆன்சர். Next, prosperity, regression and depression in business is an example of obviously cyclic trend. ஒரு particular periodல வந்துட்டு so prosperity, regression and depression in business is an example of cyclic trend. ஒரு businessல loss இல்ல வந்துட்டு recession இல்ல depression இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு cycle மாதிரி repeat ஆகும் with particular conditions. So இந்த question வரப்போ you can obviously take cyclic trend. Next question, the best fitted trend line is one of the sum of squares of residuals of error is. Already I told that sum of minimal least square value இல்ல sum of square value இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா minimum அதாவது best fitted trend line is one for which the sum of residuals error or error is minimum இருக்கப்ப நம்ம sum of square of residuals வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Next, a delay in production for some days in a factory due to electrical fault. ஒரு ஃபேக்டரியில எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்னால ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. சோ அப்ப அது வந்து என்ன இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இண்டஸ்ட்ரின்றது வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு எப்பயாச்சும் ஒரு நடக்கிற ஒன்ஸ் நம்ம ப்ளூ மூன் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து இர்ரெகுலர். ரெகுலரா 10 days ஒன்ஸ் நடக்கும், 1 year ஒன்ஸ் நடக்கும்னு சொல்ல முடியாது. இது எப்பயாச்சும் ஒரு டைம் நடக்குது. ஸோ இட் இஸ் இர்ரெகுலர் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு கிவன் டேட்டா ஒரு சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இன் ஸ்டேட்டஸ் ஃபாலோஸ். ஒரு இயர் கொடுத்திருக்காங்க, சேல்ஸ் கொடுத்திருக்காங்க. 2005ல 150, 2006ல 130 அப்படின்னு சொல்லி 2009ல 200. ஒரு ப்ராடக்டோட சேல்ஸோட விலையை வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் இயருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து நம்ம என்ன இது பண்ணலாம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரெண்ட் பை த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னது, y is equal to a plus bx or else it's called as y is equal to mx plus c.
சோ அதை வச்சு நம்ம வந்து இப்ப கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்க, டைம் எடுத்திருக்காங்க 2005, 2006, 2007, 2008, 2009. தென் y என்னது சேல்ஸ் 150, 130, 160, 170 to இது எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், சமேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என். சமேஷன் ஆஃப் ஒய் என்னது 130, 150, 130, 160, 170, 200 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 810 divided by how many numbers we are having, 5. Then obviously the a will be 162. Then b oda formula another summation of x into y divided by summation of x square. So summation of x into y another 150 in y oda value வந்து the formula use பண்ணி, that is y is equal to a plus a plus bx use பண்ணும். So then x value நம்ம calculate பண்ணும்போது x is equal to uh, x is equal to that particular time period t minus 2007, so which is will be the average. நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் அப்படின்னா we will get a some ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல வந்துட்டு ஆவரேஜ் ஆஃப் இதோட தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். தென் we will calculate x square and xy calculate பண்ண அப்புறம் we will put it up in the equation, that is 162 plus 14x. ஓகே, இதை வந்து இன்னும் கிளியரா இங்க பார்க்கலாம். ஸோ y is equal to ax plus b x minus 2005 fits the time series data. ஓகே, தென் இயர் கொடுத்துருக்காங்க, y கொடுத்துருக்காங்க, தென் வேல்யூ ஆஃப் a plus b வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. a plus b ஓட வேல்யூ வந்து என்ன, ஃபார்முலா என்னது, y is equal to a plus b into x minus 2005 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் என்ன, ஆவரேஜ் ஒரு 5 இயர்ஸோட ஆவரேஜ் வந்து 17 வந்து எந்த இயருக்கு பிலாங், 2005க்கு பிலாங். ஸோ இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு டைம் பீரியட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 2005. தென் வி வில் புட் தி இயர், வி வில் calculate the x square, then x into y. So we will take a summation of all this and we will form a equation. Equation another, then y is equal to mx plus c. So y ஓட டேட்டா நம்ம இங்க வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம்,